அவரை கூப்பிட்டு அமித்ஷா சொல்லிவிட்டார், உங்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் அண்ணாமலைக்கு பதவியெல்லாம் கொடுக்கப்பட்டது. அவர் தவறான வழியில் போகிறார். எலெக்ஷன் டைமில் தனி கட்சி ஆரம்பித்து நமது ஓட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சூழ்ச்சி செய்கிறார். அதனால் இந்தாங்க எங்களிடம் இருக்கும் ஆதாரம் லிஸ்ட்டை கொடுத்துட்டாரு. என்ன எடுத்து கொடுக்குதுன்னா, அந்த எலிஜூசங்க சொல்கிற, ஐயோ சுடுகாட்டு காளி பேர் வருது, சுடுகாட்டு காளி ஃபோட்டோ வருது, எலி எடுத்து கொடுத்ததில்ல. அப்போ என்ன அர்த்தம்? அவ்வளோதான், சுடுகாடு வந்துட்டேன்னு அவ்வளோதான். சுடுகாட்டு காளின்னா என்ன? காளி என்ன பண்ணுவான்? தப்பு பண்ணவங்களெல்லாம் சூரசம்ஹாரம் மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால் எலி ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு, நிச்சயம் ஸ்டாலின் ஜெயிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்க வேண்டாம் அப்படிங்கிறார் யோகியர் மாதிரி. தனிப்பட்ட முறையில் தாக்க வேண்டாமா? ஒவ்வொரு ஜாதி பேரை சொல்லியும் தாக்கினாலாச்சே நீங்கள். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான செய்திகள் என்ன, அதை பற்றிய நமது அலசல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் செய்தி, இது அரசியல் செய்தியாக இல்லாவிட்டாலும் ஒரு பெண் அதிகாரியை பற்றிய செய்தி. பியூலா வெங்கடேஷ் என்ற ஐஏஎஸ் அதிகாரி, 56 வயசில் தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரி இன்று இறந்திருக்கிறார். இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அவர் இறந்ததை பற்றி நம்ம ஏன் பேசணும்னா, அதில் பேச வேண்டிய விஷயம் இருக்குது. இவங்க பியூலான்னு பேர், இவங்க பேர். இவர்கள் டாக்டருக்கு படித்தாங்க. இது இவருடைய தந்தை வெங்கடேஷன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் வெங்கடேஷன்னு சொல்லுவாங்க. அவர் காவல்துறையில் டிஜிபி ரேங்க் வர வந்தார். அவருடைய பெண்ணு தான் இவங்க. ஸோ இவர்களுடைய திருமணமே ஒரு வித்தியாசமாக இருந்தது. எப்படின்னா, இவங்க அப்பா வெங்கடேஷன் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது, மேலதிகாரியாக இருக்கும்போது புதிய ஐபிஎஸ் ஆஃபீஸருங்களில் ட்ரைனிங்க்கு வந்தாங்க நிறைய பேர். இவர் அதில் ட்ரைனிங் கொடுத்தார். அப்போ ஒரு பையனை இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப சூட்டிக்காக, ரொம்ப வேகமாக இருந்தோடனே இவருக்கு இந்த பையன் நல்லா வேகமான பையனாக இருக்கானே. ஆனால் அந்த பையன் பீகாரை சேர்ந்தோம். என்ன பண்ணார், என்னடா அந்த பையன் ரொம்ப வேகமாக இருக்கானே, ரொம்ப ஆக்டிவாக இருக்கானே, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கானே. அவர் பேர் ராஜேஷ் தாஸ், பீகார்கார். இருந்தாலும் அந்த வெங்கடேஷன் உயர் அதிகாரி, ஐபிஎஸ் உயர் அதிகாரிக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு ட்ரைனிங்லேயே, பயிற்சி கொடுக்கும்போது. அதனால் வீட்டுக்கு வா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். வீட்டுக்கு அடிக்கடி வருவார், சாப்பிடுவார். அந்த நேரத்தில் வெங்கடேசன் பெண்ணாக இருக்கக்கூடிய பியூலா அவங்களுக்கும் அந்த பையனுக்கும் காதல் வந்துருச்சு. வெங்கடேசன் ஐஜிக்கு அவர் இதாக ரொம்ப ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னடா அவன் பீகார்கார ஆள் நம்ம பொண்ணை போய் காதலிச்சிட்டானே, ரொம்ப திறமையான ஆள், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கான், நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது தடுத்து பார்த்தார். அவருடைய மகளான பியூலா பேச்சை கேட்கவே இல்லை. அந்த பையனை தான் கட்டிக்க வேண்டாம். சரி, உன் தலையெழுத்து போன்னு கட்டி வச்சிட்டார். பையன் கொஞ்சம் சுறுசுறுப்பானவன் அப்படின்னு கட்டி வைத்தவுடன், இவர் டாக்டர் ராஜேஷ் தாஸ், இவரை காதலித்து வந்தவர் ஐபிஎஸ். காதலித்ததுக்கப்புறம் இவரை மதிப்பதே இல்லை பியூலாவை, ராஜேஷ் தாஸ். அவர்களுக்குள் மோதல் ஏற்பட்டது. 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்ச உடனே பியூலா ஒரு சபதம் எடுத்தாங்க. உனக்கு ஐபிஎஸ் இருக்குங்கிற திமிரில் தானே என்ன நீ மதிக்கலை, என்னை விட்டு நீ பிரிஞ்ச. உன்னை விட ஒரு படி மேலே போய் நான் ஐஏஎஸ் படித்து பாஸ் ஆகி ஐஏஎஸ் அதிகாரியாக மாற்றி காட்டுகிறேன் பாருன்னு சொல்லி சபதம் எடுத்துட்டு கணவரோட பிரிந்து அந்த டைமில் பரீட்சை எழுதி ஐஏஎஸ் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் அதிகாரியாக மாறிவிட்டார். உடனே ராஜேஷ் தாஸ் என்ன பண்ணார், டாக்டர்னு நினச்சோம், ஐஏஎஸ் ஆகிட்டாங்களே, அப்போ இவங்களுக்கு ரொம்ப மரியாதை வருமே அப்படின்ட்டு பிரிந்து போன ராஜேஷ் தாஸ் திரும்பி இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒன்றாக சேர்ந்தார். அப்படி சாதித்து காட்டிய பெண்மணி கணவனிடம்
ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவர் ஒரு உதாரணம். ஒவ்வொரு ஆணாதிக்கத்தை எதிர்க்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பியூலா வெங்கடேசன் ஒரு உதாரணம். அடித்தார், கணவர் காலில் வந்து விழுந்தார், ஐஏஎஸ் அதிகாரியாகினார், தமிழ்நாடு கேடருக்கு வந்தார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் பிறந்தது, நன்றாக போய் கொண்டிருந்தது. ராஜேஷ் தாஸ் பெரிய பதவிக்கு வந்து விட்டார், டிஜிபி ரேங்க்குக்கு. இவங்க ஸ்பெஷல் செக்ரட்டரி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் விதி விளையாடியது. ராஜேஷ் தாஸ் என்ன பண்ணார், பெண்கள் விஷயத்தில் தப்பாக நடந்தார். அவருடைய சக அதிகாரி ஒரு பெண் எஸ்பிகிட்ட போய் முறைகேடாக நடந்தார். அந்த பெண் எஸ்பி புகார் கொடுத்து ராஜேஷ் தாஸுக்கு கோர்ட்டிலிருந்து 3 ஆண்டுகளோ என்னமோ தண்டனை கொடுத்துட்டாங்க. பெண்ணிடம் பாலியல் பலாத்காரம் செய்தார்னு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. தண்டனை கொடுத்தவன் பியூலா ராஜேஷ் பார்த்தார். பியூலா வெங்கடேஷ் தன்னுடைய பெயரை பியூலா வெங்கடேசன் என்று இருந்த தன்னுடைய பெயரை மாற்றி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனவுடனே கணவர் பெயரை பியூலா ராஜேஷ் என்று மாற்றிட்டார். அந்த ராஜேஷ் தான் அந்த டிஜிபியாக வந்து மாட்டி 2 வருஷம் ஜெயிலுக்கு போன உடனே தைரியமாக கணவர் மீது விவாகரத்து போட்டார். பெண்கள் விஷயத்தில் இவர் வந்து தண்டனை கிடைச்சிருச்சு, இனி நீங்கள் எனக்கு கணவராக தேவையில்லைன்னு அவர் மேலே விவாகரத்து வழக்கு போட்டு அந்த விவாகரத்து வாங்கிட்டு பியூலா ராஜேஷ் என்று இருந்த தன்னுடைய பெயரை மீண்டும் தந்தையின் பெயரை போடுற மாதிரி பியூலா வெங்கடேசன் என்று மறுபடியும் தந்தையின் பெயரை போட்டு மாற்றி மறுபடியும் ஐஏஎஸ் அதிகாரியாக தொடர்ந்தார். கொரோனா காலத்தில் தினமும் அவர் வந்து பேசுவார் டிவிகளில். நல்ல டெடிக்கேஷன் இருக்குது. ஸ்டாலின் ஆட்சி தான் தெரியுமில்ல, நல்லவங்களெலாம் தூக்கி இதில் போட்டு எங்கள் எரிசக்தி துறை இதுன்னு அட்ரஸ் இல்லாமல் நல்ல பதவி கொடுத்துருக்கலாம். அதுக்கு ஜாலியாக அடிக்கணும், இல்லைன்னா ரெக்கமெண்டேஷன் வீட்டிலேருந்து இவங்க மூலமாக வரணும். உதயநிதி மூலம் சினிமா நடிகை யாரையாச்சும் பிடிச்சிருந்தாங்கன்னா பியூலா வெங்கடேசன் அவருக்கு உதயநிதியை வச்சு வாங்கியிருப்பாங்க. அவங்க நேர்மையான அதிகாரி, யாரை வச்சும் வாங்கலை. அப்படியே இருந்து ஒரு டம்மி போஸ்ட்டில் போட்டாங்க. அவர் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு 56 வயதில் இறந்து விட்டார். அதனால் பியூலா வெங்கடேசன் அவர்களுக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்தும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவர் ஒரு ரோல் மாடல். வாழ்க்கையில் ஆணாதிக்கத்தை எதிர்த்து எப்படி போராடணும், அதே ஆணுக்கு வந்து பெண் அடிமையாக இருக்கக்கூடாது. ஆண்கள் தப்பு செய்யும் நேரத்தில் அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு அவர்களுடைய தன் மீது ஒட்டி கொண்டிருக்கும் கணவனின் பெயரை கூட தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் தந்தையின் பெயரை தன் பெயருடன் இணைத்த அளவுக்கு சாதனை பெண்மணி அவர். அந்த சாதனை பெண்மணிக்கு அஞ்சலி செலுத்தும் அதே நேரத்தில் பெண்கள் இவரை ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கோங்க. இவர் மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் பல விஷயங்கள் வரும், பல எதிர்ப்புகள் வரும், பல சவால்கள் வரும். அதையெல்லாம் சமாளித்து பெண்கள் வந்து அந்த தனக்கு ஏற்படக்கூடிய அத்தனை இடர்பாடுகளையும் மீறி வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பெண்களுக்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தவர் பியூலா ராஜேஷ். அதனால் இந்த கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, அண்ணாமலையை மிரட்டிய அமித்ஷா. இப்போ வந்திருக்கிற செய்தி என்னடா, அண்ணாமலையை விடமாறி இல்லைன்னு சொல்லுவான்னு நினைப்பாங்க. அண்ணாமலையை பற்றி செய்தி வருது, நாங்கள் என்ன பண்ணுறது? செய்தி வருது. அமித்ஷா வந்து ஐபியிலிருந்து செய்தி வந்திருக்கு. அண்ணாமலையை வந்து சமீப காலமாக அவர் நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு மத்திய பாஜக ஐபி மூலமாக, இந்திய உளவு பிரிவு மூலமாக எடுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கிடைத்த செய்தி, இவர் வந்து எப்படியாவது பாஜகவை வந்து தோக்கடிக்கணும், பாஜக அதிமுக கூட்டணியை உடைக்கணுங்கிறதுக்கு மறைமுகமான சதி வேலைகளில் ஈடுபடுகிறார். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், டிடிவி அவர் வந்து கிடைச்சது வருதான். அமித்ஷாவுக்கும் செய்தி அதுதான் போயிருக்கு. டிடிவியிலிருந்து, செங்கோட்டையனிலிருந்து, ஓபிஎஸ்லேருந்து எல்லாரையும் கலைக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார் அப்படிங்கிறத அவங்க வாட்ச் பண்ணி அமித்ஷாவுக்கு சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நான் சொன்னேன் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு. அண்ணாமலைவங்கெல்லாம் சண்டைக்கு வந்தாங்க. அண்ணாமலைவங்கெல்லாம் அது எப்படி தனி கட்சி பாவிங்களா, தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணி அமித்ஷாவுக்கு நியூஸ் போனதுக்கப்புறம் அமித்ஷா பயங்கரமான இந்த வேலையில் ஈடுபட்டார். மிரட்டல் பாணியில் ஈடுபட்டால் தான் அந்த ஆளுக்கு சரியாக வரும்ன்ட்டு ஈடியை கூப்பிட்டு இவர் எங்கெங்கே சொத்து வச்சுருக்காருன்னு அவங்க ஏற்கனவே வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் கொடுத்தா அவர் ஜெயிலுக்கு போயிடுவார். அதனால் அந்த ஆர்எஸ்எஸ்ஸின் முக்கியமான தலைவர்
அவர் தான் அண்ணாமலைக்கு நெருங்கியவர், அவர் தான் அண்ணாமலைக்கு குரு. இவர் ஐபிஎஸ் பாஸ் பண்ண வச்சதிலிருந்து இவர் ஆர்எஸ்எஸ் ஆரம்பத்திலிருந்து வளர்த்து விட்டவர் அவர். அவரை கூப்பிட்டு அமித்ஷா சொல்லிவிட்டார், உங்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் அண்ணாமலைக்கு பதவியெல்லாம் கொடுக்கப்பட்டது. அவர் தவறான வழியில் போகிறார். எலெக்ஷன் டைமில் தனி கட்சி ஆரம்பித்து நமது ஓட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சூழ்ச்சி செய்கிறார். அதனால் இந்தாங்க எங்களிடம் இருக்கும் ஆதாரம் லிஸ்ட்டை கொடுத்துட்டாரு. இந்த ஆதாரத்தில் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம். நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு வார்னிங் கொடுக்குறோம், எச்சரிக்கை கொடுக்குறோம்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவர் அதுக்கப்புறம் அண்ணாமலையை நேரில் சந்தித்து நீ ஜெயிலுக்கு தான்ப்பா போவேன்னு ஆதாரங்களை எல்லாம் அள்ளி போட்டாங்க. ஆதாரங்களை அள்ளி போட்டோன்னா அண்ணாமலை நடுங்கி விட்டார். நமது இது தெரிஞ்சு போச்சேன்னு. அதனால் இல்லை என்ன வேணால் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் சொல்லிட்டார். இவர் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்கார் கிளீனாக, நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுத்தால் இரக்கம் காட்ட மாட்டோம் சொல்லிடுங்க அப்படின்ட்டார். அதனால் அண்ணாமலை அப்படியே இதாகி அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார் அண்ணாமலை. காரணம், எந்த நேரத்திலும் அவர் மேற்கொண்டு ஏதாச்சும் அரசியல் சூழ்ச்சி செய்தால் அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி டெல்லியிலிருந்து செய்திகள் வந்திருக்கு. அண்ணாமலை அடக்கி வாசிக்கணும், இல்லைன்னா அரசியலை விட்டு ஒதுங்கிடுங்க. சம்பாதிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணிடுங்க. உங்களுடைய அத்தனை விஷயங்களும் இடி வந்து எடுத்துட்டாங்க. எங்கெங்கே பினாமியாக நீங்கள் சொத்துக்களை வாங்கி இருக்கிறீர்கள், முதலீடு செய்திருக்கிறீர்கள், எல்லாமே அங்கே போயிடுச்சு. அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இவர் திமுக தலைவர்கள் யார் யாரிடம் தொடர்பு வைத்தார், யார் யாரிடமிருந்து எவ்வளவு பணம் பரிமாறப்பட்டது, எல்லா விஷயமும் கிடைச்சிருச்சு. அதனால் அண்ணாமலையின் அரசியல் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம செய்தி. கிடைச்ச செய்தியை நம்ம சொல்லணும், இட்டுக்கட்டி எதுவும் சொல்லலை. நான் பேசுகிறதெல்லாம் உண்மையிலேயே டெல்லியிலேருந்து எங்களுக்கு வந்த செய்தி அப்படிங்கிறத வருத்தத்துடன் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு வருத்தத்துடன் இந்த செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது ஒரு முக்கியமான செய்தி, ஒரு வித்தியாசமான செய்தி. கிளி ஜோசியம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ எலி ஜோசியம்னு ஒன்று வந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத விஷயம், எலி ஜோசியம். அது எலி ஜோசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளியை உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க, அப்படியே வரிசையாக இதை அடிக்கிடுவாங்க. அடுக்குனதுக்கப்புறம் அங்கே போய் இதை திறந்து விட்டால் கிளி ஒரு இதை எடுக்கும், அட்டையை எடுக்கும், அதை எடுத்து படித்து காமிப்பாங்க. இந்த மிருக ஆர்வலர்கள், பறவை ஆர்வலர்கள் இவன் பூரா வந்துட்டான், சண்டை போட்டான். எப்படிடா நீ கிளியை அடைச்சி வைப்பேங்கிறான். பார்த்தாங்க கிளி ஜோசியக்காரங்க, கஷ்டப்பட்டு கிளியை வளர்த்து வச்சுக்கிறான். இவன் பறவை ஆர்வலர் மிருக ஆர்வலர்னு வந்துக்கிட்டு தகராறு பண்ணி அவனே ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200-300ன்னு சம்பாதிப்பான். அதை இங்கே எடுத்து விட்டாங்க. அதனால் பார்த்தான் எல்லாருமே. சரி, அப்புறம் எப்போ அது முடிவுக்கு வந்ததுன்னா, ஒரு கால கிளி ஜோசியம் சொன்னார். போன எலெக்ஷனில் எம்பியில் கடலூர் தொகுதியில் யார் ஜெயிப்பான்னு ஒருத்தர் போய் பார்த்தார். கிளி ஜோசியம் கிளி வந்து எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஜெயிக்கும்னு சொல்லிடுச்சு. இதை ஜோசியம் பார்த்தவரை எடுத்து வீடியோ போட்டு விட்டார். ஸ்டாலின் பார்த்தாரு, எவன்டா அவன் கிளி ஜோசியக்காரன், திமுக தோத்துரு நான் சொல்கிறான், போலீஸை கூப்பிட்டாரு, அவனை கைது பண்ணுன்ட்டார். போலீஸ்காரங்க கேட்டான், சார் கிளி ஜோசியம் சொன்னதை செய்யான்ட்டார். கிளி ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தவொடனே ஸ்டாலின் கைது பண்ணி விட்டார். கைது பண்ணோன்னு சொல்லிட்டாங்க, ஐயா கைது பண்ணிட்டோம், அந்த கிளியை அவுத்து பறக்க விடுறான்ட்டார் ஸ்டாலின். அவர் பறக்க விட்டுட்டு கிளி ஜோசியம் சொன்னவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டார் ஸ்டாலின். அதுலேருந்து கிளி ஜோசியம் பண்ணவங்கன்னா, ஏப்பா ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறவரை ஜோசியமே சொல்ல முடியாது, ஜோசியம் சொன்னால் வம்பு, அதனால் கிளியை விட்டுட்டு நம்ம எலியை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி இப்போ கிளி ஜோசியம் பார்த்தவங்கெல்லாம் கூண்டுக்குள்ளே எலியை வச்சுட்டாங்க. ஏன்னா எலியை வளர்க்கக்கூடாதுன்னு எந்த கட்டுப்பாடும் இல்லை, விலங்குகள் இதுக்குள்ள, அதனால் எலியை வச்சு ஜோசியம் பார்த்துட்டாங்க. அப்போ இப்போ ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, எலி ஜோசியங்கார்கிட்ட போய் ஜோசியம் பார்த்தார். அப்போ பார்த்த உடனே முதல்ல 2026 ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவாரா, திமுக ஆட்சிக்கு வருமா அப்படின்னு எலிகிட்ட கேட்குறான். எலியை திறந்து விட்டோன்னே வந்துட்டு அது அந்த விதையை எடுக்க மாட்டேங்குது. அதுக்கு ஒரு பயம் இருக்குது. என்னென்னா, நம்ம எதையாச்சும் தப்பாக எடுத்து கொடுத்துட்டா இந்த கிளி ஜூசியங்காரன் கிளியை அவுத்து விட்ட மாதிரி நம்மளை அடித்து கொண்டு போடுவாங்க, எதுக்கடா வம்புன்ட்டு ஸ்டாலினுக்கு பயந்து எடுக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவர் வற்புறுத்தி பண்ணுறாரு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும், வற்புறுத்தி பண்ணோன்னு ஒன்று எடுக்குது.
வாடா. ஆளுங்கட்சி ஜெயிக்குமா? இலவச பஸ்ஸு, மகளிருக்கு 1000, நெட் தேர்வு ரத்து பண்ணிட்டாரு, எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. எடு, ஆளுங்கட்சி ஜெயிக்குமா? எடு, ஜெயிக்குமான்னு கேடு. எடு, எடு, எடுக்குமா? ஆனால் அது சரியில்லை கண்ணா. சுடுகாட்டு காளி வந்திருக்கு, கல்கத்தா காளி, கருகாசூர்னு அழிக்கிறேன். எடுத்த உடனே என்ன எடுத்து கொடுக்குதுன்னா அந்த எலிஜூசங்க சொல்கிற, ஐயோ சுடுகாட்டு காளி பேர் வருது, சுடுகாட்டு காளி ஃபோட்டோ வருது எலி எடுத்து கொடுத்ததில்ல. அப்போ என்ன அர்த்தம்? அவ்வளோதான், சுடுகாடு வந்துட்டேன்னு, அவ்வளோதான். சுடுகாட்டு காளின்னா என்ன? காளி என்ன பண்ணுவான்? தப்பு பண்ணவங்களெல்லாம் சமஹாரம், சூரசம்ஹாரம் மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால் எலி ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு, நிச்சயம் ஸ்டாலின் ஜெயிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டார். பாவம் எலி ஜோசியக்காரருக்கு தெரியாமல் அதை வீடியோ எடுத்தவர் ஷார்ட்ஸாக போட்டு விட்டார். அது வந்து லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? கூடிய சீக்கிரம் எலி ஜோசியக்காரர் ஜெயிலுக்கு போவார்னு நினைக்கிறேன். எலியை பாட்டு காலி பண்ணிடுவாங்க. கிளி போன மாதிரி எலி போயிடும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ ஸ்டாலின் தான் வரமாட்டாருன்னு சொல்லிட்டாரு எலி ஜோசியம். மற்றவங்க இது எப்படி அப்படிங்கிறாங்க. சீமானுக்கு போடுறாங்க. அப்போ சீமானுக்கு பார்க்கும்போது எலியை வெளியே வர மாட்டேங்குது, கூண்டை விட்டு. எலி ஜோசியம் பார்க்க சொல்கிறார், சீமான் பேர் சொன்னால் வெளியிலேயே வரமாட்டேங்குதுங்கிறார் எலி. அப்புறம் எலியை வற்புறுத்தி வெளியில் கொண்டாந்து விட்டாங்கன்னா ராமாயண போர்க்குளம் படத்தை காமிக்குது. எலி ஜோசியங்கள் சொல்கிறார், போர்க்களமாக இருக்கும், அவரும் ஜெயிக்க முடியாதுன்னு வருத்தமான செய்தியை எலி சொல்வதாக சொல்லிவிட்டாங்க. ஒரு நாம் தமிழர் கட்சி சொல்லிடுறாங்க, பார்த்தலாங்க. அதாவது சீமானுங்க, சீமான் வருவானா? கணேஷ் வா, வந்தாலும் வா, வா. அடே கடிக்கு வருது போதோ. சீமான் பேர் வெளியே வர மாட்டேங்கிறேன், கடிக்கு வருது பாருங்க, வெளியே வர மாட்டேங்கிறேன், வெளியே வர மாட்டேங்குது சீமானு சொன்னா. எடு, ஆகாது. நான் சொன்னல, நான் சொன்ன மாதிரியே வருது. போர்க்கோளம், ராமயானம் போர்க்கோளம். சீமானு தலைமுறை ஜெயிக்க முடியாது, எங்கே பாருங்க. அதனால் எலி ஜோசியம் வந்து சீமானுக்கு சாதகமாக இல்லை. அடுத்தது அதே வரை எடப்பாடிக்கு போடுறார். எடப்பாடிக்கு போட்டு என்ன சொல்கிறார்? திருச்செந்தூர் முருகன் வந்திருக்குங்கிறார். விஜய்க்கு போடுறார், ஆஞ்சநேயர் வந்திருக்குங்கிறார். எடு கணேஷ், இதுதான் அது சூப்பராக வருது கண்ணா, அது சூப்பராக வருது பாருங்க. ஆஞ்சநேயர் பலாஸ்காரம் படித்தவர் ஆஞ்சநேயர், பலமான வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டுக்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ நல்ல செய்தி, திமுகவுக்கு எதிராக விஜயோ இல்லை எடப்பாடியோ யாரோ வந்துடுவாங்கங்கிறது எலி ஜோசியம் சொல்லுது. எலி ஜோசியம் படித்தா நல்லது. அதனால் பாவம் அந்த எலியை மட்டும் நம்ம ஸ்டாலின் எலிக்காரனை மட்டும் அரெஸ்ட் பண்ணாமல், அந்த எலியை எதுவும் இது பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம கடவுளை வேண்டிக்குவோம். அதனால் எலி ஜோசியம் பழிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது சின்ன பையன் உதயநிதியுடைய ஜோக். சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் நம்ம ஏதாச்சும் பேசணும்னா கோச்சுக்கிறாங்க. என்ன உளவு தாக்குறாரு அப்படின்ட்டு உளவு பிரிவுலேருந்து என்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் உதயநிதியை போட்டு தாக்குன்னு தாக்குறீங்க? நான் உள்ளதை தான் நாங்கள் பேசுகிறேன், இந்த சினிமா நடிகை விஷயத்தை மட்டும் பேசாதீங்க சார்ங்கிறாங்க. அதை எப்படிங்க பேசாமல் இருக்க முடியும்? அவருடைய உயிரே சினிமா நடிகைகள்கிட்ட தானே இருக்குது. இப்போ பையனையும் கெடுத்து விட்டார். இவர் ரெஜெண்டுக்கு போய் தான் கெட்டார். சினிமா நடிகளோட தொடர்பு இருக்குது. ரெஜெண்ட் போனார், அன்னைக்கு கெட்டு போனார். சினிமா நடிகள் தொடர்பு வந்துடும்ல. நீங்கள் படத்தை பூரா ரிலீஸ் பண்ணீங்கன்னா வந்து நிற்பாங்கல்ல. இப்போ பையனையும் கெடுத்து விட்டார். பையனை ரெஜெண்ட்டுக்கு சிஇஓ ஆக்கி விட்டார். அந்த பையன் பாவம் லண்டனில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். இனி பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இன்பநிதி என்ன பண்ண கூத்து பண்ண போகிறாரோ அதெல்லாம் வந்துடும். அதனால் அங்கே போய் அங்கே கருத்து விட்டு இங்கே இப்போ அரசியலுக்கு வரும்போது இன்றைக்கி பாருங்கள், ஒரு பேசுகிறார். ரொம்ப கேவலமான விஷயம் அவர் பேசுகிறது. கையில் பேப்பர் வச்சுக்கிறார். அப்படி பார்த்துட்டு அப்புறம் அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, வடிவேலு படத்தில் கிரி அப்படிங்கிற படத்தில் ஒரு ஜோக் வரும். ரொம்ப கேவலமான ஜோக் அது. வடிவேலுடைய சகோதரி வந்து அந்த மற்றவங்க அவங்களோட வந்து தொடர்பு வச்சுருப்பாங்க. அது வடிவேலே விட்டு கொடுத்துருப்பார் தன்னுடைய சகோதரி அவங்களுக்கு. அப்போ அது வரும்போது அதை வந்து பேக்கரி ஜோக்குன்னு பேர். பேக்கரி கடை வச்சுருந்தார், அப்படி எங்கள் சகோதரியும் வச்சுருந்தாருன்னு வடிவேல் சொல்லுவார். அதை பேசுகிறார் நம்ம சின்ன பையன் உதயநிதி. எடப்பாடியை வச்சு பேக்கரி ஜோக்காக கனெக்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பேக்கரி டீலிங், இந்த படத்தில் வருமே பேக்கரி டீலிங்,
அப்படின்ட்டு எடப்பாடியை சொல்லு. இந்த வீடியோவை பாருங்க. வைகை புயல் வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, அந்த பேக்கரி டீலிங் கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் சொல்லுவாரு, அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார். ஸோ பேக்கரி டீலிங்கை பற்றி பேசுகிறாரு உதயநிதி. உங்களுக்கு உங்கள் தாத்தா பண்ண டீலிங் தெரியுமா? 2Gயில் இது வந்திருக்கும் போது கொள்ளையடித்த உடனே ராசா மிகப்பெரிய அளவில் கொள்ளையடித்து 2Gயில் பணம் வச்சுருக்கும் போது கருணாநிதிட்ட போய் ஒரு டீலிங் பண்ணதா? நாஞ்சில் சம்பத்துங்கிறவர் எல்லா இதுலேயும் பேசினார். அப்போ கருணாநிதி கனி உனக்கு மணி எனக்குன்னு சொல்லி டீலிங் பண்ணதாவா செய்தி வந்து பணத்தை பூரா கருணாநிதி வாங்கிட்டார், கனியை அவருக்கு கொடுத்துட்டாருன்னு நாஞ்சில் சம்பத்து பேசினார். ஆக நீங்கள் பேக்கரி டீலிங்கை எடப்பாடிக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி உங்கள் தாத்தா டீலிங் எதை பண்ணார் முருங்களோட அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முதல் தெரிஞ்சுக்கணுமில்ல. நீங்கள் நடிகைகளோட என்னென்ன டீலிங் பண்ணீங்கிறத நான் ஒன்று சொல்லிட்டேன். ஒரு நடிகையை சினிமாவில் சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு 2 பேரும் நீங்களும் விஷாலும் சீரழிச்சதான் நிறைய நடிகை சொன்னாங்களே, அந்த டீலிங்கை பற்றி சொல்லவா? இல்லை சினிமா பின்னணி பாடகி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு அவர் கொடுமை பண்ணிக்கிட்டீங்கன்னு புத்தகம் எழுதினார, அந்த டீலிங்கை சொல்லவா? இல்லை பாலியலால் குறிச்சிங்கல்ல, என்ன டீலிங்? அந்த அம்மா அப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் தொந்தரவு தாங்காமல் இன்னொரு இதுக்கு போச்சேன், அந்த டீலிங் சொல்லவா? இல்லை 50 கோடி வீடு வாங்கின கதையை அந்த டீலிங்கை சொல்லவா? உங்கள்கிட்ட இருக்கிறது 100கணக்கான டீலிங். நீங்கள் ஏமாத்துனது 100கணக்கான பேரை. ஆனால் யோகியர் மாதிரி எடப்பாடிக்கு வந்துக்கிட்டு இதை பேக்கரி டீலிங்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யோகியதை இருக்கா? அப்படிங்க. ஏன்னா உங்கள் தாத்தா பண்ண டீலிங்கு, உங்கள் அப்பா பண்ண டீலிங் எல்லாம் கதையாக இருக்குது. எடப்பாடிக்கு ஆயத்திறக்க தெரியாது. இப்போ நான் எடப்பாடி இதில் இருந்தால் ஒவ்வொரு டீலிங்கையும் பேசுவேன், அவருக்கு ஆயத்திறக்க தெரியாது, சம்மந்தம் இல்லாமல் எதையாச்சும் சொல்லுவார். அதனால் இதுதான் உங்கள் டீலிங். உங்கள் சினிமா நடிகை டீலிங்கு, உங்கள் அப்பா டீலிங், உங்கள் தாத்தா டீலிங் ஒன்றையும் திறந்துடுவோம். ஒழுங்காக பேக்கரி டீலிங் எல்லாம் பார்த்து பேசுங்க, யோகியல் மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிறத இவருக்கு முதல் கருத்தாக தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். அதே உதயநிதியை வந்து சொல்கிறார், என்ன அதிமுகவில் எத்தனை நீங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன பேசுனதையே திருப்பி பேசுகிறார் ஒவ்வொரு இடமா. எடப்பாடி அணி, சசிகலா அணி, டிடிவி அணி இதுன்னு சொல்கிறார். என்னன்னா இன்னைக்கு அதிமுகவில் அத்தனை அணிகள் இருக்கு, திமுகவில் கிட்டத்தட்ட 25 அணிகள் இருக்கு. இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி, எத்தனையோ அணிகள் இருக்கு. ஆனா அதை விட அதிகமா இன்னைக்கு அதிமுகவில் அணிகள் இருக்கு. OPS அணி, டிடிவி அணி, சசிகலா அணி, தீபா அணி, தீபா டிரைவர் அணி, செங்கோட்டையன் அணி, பல அணிகள் இருக்கு. உங்கள்கிட்ட இருக்கிற அணியை சொல்லவா மிஸ்டர் உதயநிதி? இங்கே இருக்கிற அணி என்ன தெரியுமா? உதயநிதி அணி, உங்கள் மச்சான் இருக்கார்ல சபரீசன் அணி, அங்கே கனிமொழி அணி, அதுக்கப்புறம் துர்கா ஸ்டாலின் அணி, 4 அணி இருக்குது. உங்கள் அப்பா தான் டம்மி அணி. அதில் உங்கள்கிட்ட இல்லாத அணியா? ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எத்தனை அணிகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? திருச்சிக்கு போனால் திருச்சி அன்பில் மகேஷ் ஒரு அணி, KNL ஒரு அணி, திருச்சி சிவா ஒரு அணி. திருச்சியே 3 அணி இருக்குது இங்கே. வேறு எங்கே பங்க திருச்சி இதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ராமநாதபுரம் போனீங்கன்னா அங்கே கண்ணப்பன் மந்திரி அவர் ஒரு அணி, காதர் பாட்சா முத்துராமலிங்கம்னா அவர் ஒரு அணி, இந்த மாதிரி ஷானவாஸ் முஸ்லீம் அவர் ஒரு அணி வச்சுருக்கார். ஆக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 3 அணிகள் 4 அணிகள்னு இருக்கிறது உங்கள் திமுக. அதனால் மற்ற அணிகளை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிறத உதயநிதிக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது எடப்பாடிக்கும் இந்த நம்ம கக்கூசு பெருந்தகைக்கும் செல்வ பெருந்தகைக்கும் ஒரே தகராறு ஆயிடுச்சு. எடப்பாடி ரொம்ப இதாகிட்டார், ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அந்த நம்ம பெருந்தகையை கக்கூஸ் பெருந்தகையை பற்றி என்ன சொல்லிட்டார் தெரியுமா? பிச்சைக்காரன், ரொம்ப கேவலமாக திட்டார். என்ன கோபம் தெரியல. பிச்சைக்காரன் சட்டையில் ஒட்டாக துணியை வச்சுருப்பானா, அது மாதிரி இந்த பெருந்தகை எல்லார் கட்சியிலையும் இருந்துட்டாராம். எந்த கட்சிக்கு போகிறாரோ அந்த கட்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதை பண்ணி அவங்கள பாராட்டி பேசுவார் அப்படின்னு பிச்சைக்காரனோட இவரை இது பண்ணிட்டார், ஒப்பிட்டுட்டார். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை பேசுகிறார். அவர் பல கட்சியிலிருந்து வந்தவர். இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைப்பிடிக்கிறவர் தான் செல்வ பெருந்தகை. ரொம்ப வெடிச்சு குதிச்சுட்டார் செல்வ பெருந்தகை.
நீ எப்படி பதவி வாங்கின செல்வ பெருந்தகை கேட்குறேன். எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு எந்தவித அருகதையும் தகுதியும் அவர் கிடையாது. நாங்க ஒன்னையும் நாற்காலிக்குள்ளேயோ டேபிளுக்குள்ளேயோ தவிழ்ந்து போய் காலெல்லாம் பிடிச்சி பதவிக்கு வரல. செல்வ பெருந்தகை ஒரு போய் காலில் விழுந்தாருங்கிறார். சசிகலா காலில் ஊர்ந்து ஊர்ந்து விழுந்தேங்கிறார். உடனே இதுக்கு அது ஊர்ந்து ஊர்ந்து விழுந்துன்ட்டு இவர் கார்கேன்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர் இருக்கார், அவரை பெங்களூரில் போய் பார்த்து எப்படி இப்படி ஊர்ந்து விழுந்தாருங்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்குது. இவர் என்னமோ யோகியர் மாதிரி எடப்பாடி ஊர்ந்து விழுந்தாருன்னா என்ன அர்த்தம்? உங்கள் மேலே தான் பயங்கரமான இப்போ குற்றச்சாட்டு இருக்கேன். கக்குசதெல்லாம் போய் இதில் கொட்டினீங்கன்னு இருக்கேன். அதனால் இவருக்கு கோபம் வந்ததுன்னா இவரை விட திருமாவுக்கு கோபம் வந்தது. தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்க வேண்டாம் அப்படிங்கிறார் யோகியர் மாதிரி. தனிப்பட்ட முறையில் தாக்க வேண்டாமா? ஒவ்வொரு ஜாதி பேரை சொல்லியும் தாக்கினாலாச்சா நீங்கள்? கவுண்டனை விட்டு கவுண்டன் பொண்ணை கெட்டுன்னு சொன்னீங்களே, அந்த கவுண்டன்னு சொன்ன வார்த்தை தனிப்பட்ட தாக்குதல் இல்லையா? ஒவ்வொரு ஜாதி பேரையும் சொல்லி பண்ணது இல்லையா? சீமானை பற்றி நீங்கள் எவ்வளவு கேவலமாக பேசுனீங்க, வீடியோ எடுத்து போடவா? அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறாரு, எங்களை யாராலும் விலைக்கு வாங்க முடியாது, நாங்கள் கொள்கைக்காக இருப்போம்னாரு. நாளைக்கே ஸ்டாலின் இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு பணம் இல்லைன்னா கொள்கையாவது மண்ணாங்கட்டியாவது இதை பிரிஞ்சு வந்துடுவீங்கல்ல. அதனால் செல்வ பெருந்தகை கோவப்படுறாருன்னா நியாயம் இருக்குது. திருமாவளவன் கோவப்படுறதுல எந்தவித நியாயமும் இருப்பதாக தெரியவில்லை. அப்படிங்கிறதுல இப்போ இவர் டிஆர்பி ராஜா அவர் ஜோக் அடிக்கிறார் பாருங்கள். வெள்ளை அறிக்கை கேட்டார் யார்? எடப்பாடி. வெளிநாட்டில் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கீங்க, வெள்ளை அறிக்கை கொடுன்னாரு. அது ஸ்டாலினுக்கு கூட கோவம் வரல, டிஆர்பி ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. வெள்ளை அறிக்கை கேட்டார் எடப்பாடி, நான் வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து காமிக்கிறேன். பெரிய ஜோக் அடிக்கிறேன்னு நினைப்பு. அவருக்கு புரியுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெள்ளை அறிக்கை வச்சிருக்கேன். நான் எதிர்கட்சி தலைவருக்கு புரியுற ஒரு நல்ல ஒரு வெள்ளை அறிக்கை இதுதான் அவருக்கு புரியும். இப்படி கொடுத்தாதான் புரியும் அவருக்கு. வெள்ளை பேப்பர். சரி மிஸ்டர் ராஜா, டிஆர்பி ராஜா, எடப்பாடிக்கு வெள்ளை அறிக்கைக்கு வெள்ளை பேப்பரை காமிச்சிங்கல்ல. உங்கள் தலைவர் ஸ்டாலின் டோஃபா இல்லாமல் இருக்கும்போது, விக் இல்லாமல் இருக்கும்போது பேசின வீடியோ இருக்குது. அதில் அவர் வெள்ளை அறிக்கை கேட்டார, அவருக்கும் ஒரு வெள்ளை பேப்பரை காமிங்க, வெத்து பேப்பரை காமிங்க. அதனால் யோகியர்கள் மாதிரி யோகியர்கள், யோகிய சிகாமணிகள் என்னையா திமுகவில் இருக்கிறவங்கலாம் உளறி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. கனிமொழி உளறாரு அதே மாதிரி இன்னைக்கு. என்னென்னா, அதாவது நம்ம ராமசாமி இருக்காப்புலைய மத்திய மந்திரி சபைட்ட சொன்னாராம். எப்படின்னா, பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுங்க, கொடுத்தா ஜனத்தொகை குறைஞ்சிருங்கிறாங்க. எவ்வளோ பெரிய வேதாந்தி பாருங்க இந்த ராமசாமி. அதற்கு தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை என்ற நிலை வந்துவிட்டாலே மக்கள் தொகை குறைந்துவிடும் என்றார். ராமசாமி சொல்லியிருக்காரு, பெண்ணுக்கு இது சம உரிமை கொடுக்கணும். அவர் பொண்டாட்டிக்கே சம உரிமை கொடுக்கல. பொண்டாட்டி நாகம்மாவை கோயிலுக்கு போகாதுன்னு ஆளுகளை வச்சு ஃபாலோ பண்ணார். பொண்டாட்டி நாகம்மா வீட்டில் வச்சுருந்த சாமி படத்தெல்லாம் தூக்கி வெளியில் போட்டார். கணவன் மனைவி என்ற பெண்ணுக்கே சம உரிமை கொடுக்காத ராமசாமி எல்லாருக்கும் சொத்து உரிமை கொடுங்கன்னு பெண்களுக்காக பேசினாராம். பெண்களுக்காக பேசுகிற ஆளுங்களை பாருங்கள். அவர் பெண்களுக்காக பேசினோடனே இவர் கருணாநிதி என்ன பண்ணிட்டாராம், ஆமாம் பெண்களுக்கு சம உரிமை அப்படின்ட்டார். இவங்க அப்பா சொன்னோடனே ஜனத்தொகையை குறைஞ்சி போச்சான். இந்த வீடியோவை பாருங்கள். இப்படி முட்டாள்கள்லாம் ஒரு எம்பியாக இருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோவை பாருங்கள். அதை சட்டமாக்கியது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இன்று தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு கனிமொழி, இவங்க அப்பா சொத்துல சம உரிமை கொடுத்த உடனே எல்லாரும் ஜனத்தொகை எப்படி குறைஞ்சிருச்சான். ஒருத்தர் என்ன பண்ணுவாராம், 8 பெண் குழந்தைகளாக பார்ப்பாராம். ஏன் 8 பெண் குழந்தைகளாக பார்க்குறாருன்னா 9வது ஆண் குழந்தை வேணும்னு பார்ப்பாங்க. இப்போ பெண்களுக்கு சொத்து கொடுத்த உடனே யாருமே அப்படி பத்துக்க மாட்டாங்க. இது என்ன கிறுக்குத்தனமாக இருக்குது. ஆம்பளை பிள்ளை பத்துக்கணுங்கிறது அந்த காலத்தில் ஆணை வாரிசாக நினைப்பாங்க. பெண்ணு கல்யாணம் பண்ணிட்டு கணவன் வீட்டுக்கு போயிடுவா, ஆண் தான் கூட இருப்பான். அதனால் அவன் தான் நமக்கு சொந்தம். கொல்லியெல்லாம் அந்த காலத்தில் ஆண்கள் தான் வைப்பாங்க. அதனால் எனக்கு ஒரு வாரிசு வேணும், ஆண் வாரிசுன்னு நினைப்பாங்க. சொத்துக்கும் அதுக்கு எங்கே சம்மந்தம் இருந்தது? சொத்துரிமை கொடுத்துட்டு அவங்க குழந்தைய குறைச்சி பத்துக்குவாங்கன்னு எந்த முட்டாள் சொன்னான்? ராமசாமி சொன்னாருன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. இவங்க சொத்துக்கு அப்போ ராமசாமி பெண்களுக்கு அவ்வளவு நல்லது செஞ்சுட்டாரா?
பட்டியலினத்து பெண்கள் ஜாக்கெட் போடாமல் இருந்த பட்டியலினத்து மக்கள் இப்போ ஜாக்கெட் போட ஆரம்பித்ததில் தான் ஜாக்கெட் விலையில் போச்சு. இந்த பட்டியலினத்து மக்கள் பெண்களை கொச்சைப்படுத்தி வர ராமசாமியாச்சே. உங்கள் அப்பா பெண்களை அவரை விடையா கொச்சைப்படுத்த முடியும்? என்ன சொன்னார்? தந்தை மகளிடம் உறவு வைப்பதில் தப்பு இல்லை, நீ பெண்களை எவ்வளவு கொச்சப்படுத்தினார் கருணாநிதி. போலீஸ்காரன் மகள்னு புஸ்தகம் எழுதியிருக்காரு கனிமொழி, அதெல்லாம் போய் பாருங்க. சேலம் மாநாட்டில் உங்கள் ஈவேரா இது போஸ்டரில் பிடிச்சிட்டு போனாங்க. அதில் தாயை பற்றி என்ன எழுதி கொண்டு போனாருன்னு பாருங்க. பெண்களை கொச்சைப்படுத்தியவர் உங்கள் ஈவேராவும் அண்ணாதுரை ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு, அது அதை விட கொச்சை. உங்கள் அப்பா எழுதுனது அதை விட கொச்சை. பெண்களை கொச்சப்படுத்திய பூரா உன் திராவிட தலைவர்களும் திராவிட இதுதான் மாடலும். இந்த லட்சணத்தில் ஒரு சொத்துக்கு சம உரிமை அவங்க அப்பா கொடுத்தாராம், ராமசாமி பேசினாருன்னு. இந்த அம்மா இது வந்து மூலக்கலைஞி பேசி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளாம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த டிமுககாரன் பூரா அந்த விஜய் வந்தோடனே மூலக்கலைஞி போயிட்டான், எனக்கு ஸ்டாலினையும் சேர்த்து ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிட்டே இருக்கான். அன்றைக்கி பன்னீர்செல்வம்னு ஒரு மந்திரியான் மறுபடியும் சொல்கிறார், ஏய் எங்களை வந்து நீ ஸ்டாலினை வந்து நீ எங்கள் முதல்வரை வந்து என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அவதூறாக பேசிக்கிட்டு இருக்காங்கிறான். அவரு போல நாங்கள் கீழ்த்தரமாக பேசுகின்றவர்கள் அவங்களுக்கு மூளை கலங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். எங்கேயே அவதூறாக பேசினார்? சிஎம் ஸ்டாலின் அவர்களேன்னு தானே பேசினார். அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க, அவதூறாக பேசிவிட்டார். எல்லா பேர்த்துக்கும் மூளை கலங்கி வச்சு 4 வார்த்தை சொன்னார். சிஎம் ஸ்டாலின் அவர்களின் உதிக்கிறான் என்ன. அப்போ நம்மளும் தானே இந்த வீடியோவை பார்த்தோம். அதனால் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதனால் அது எலி ஜோசியம் சொன்னபடி இவங்க தொலைஞ்சதுட்டாங்கன்னா நல்லது. இல்லைன்னா இவர்கள் உளறலை தாங்கிறதுக்கே நமக்கு ஒரு பெரிய ஒரு இதுக்குன்னே பலன்னு ஒரு நாளைக்கும் பல செய்திகள், முட்டாள்தனமான செய்திகளை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படிங்கிறது ஒரு வேதனையான செய்தி. அடுத்தது திருமா விஜய்க்கு வந்து ஸ்டாலின் நெருக்கடி கொடுப்பதா எனக்கு தெரியலைங்கிறது. அப்போ மைக் ஆஃப் பண்ணது யார்? விஜய் சொல்கிறாரு. மைக் ஆஃப் பண்ணி விட்டு நான் இங்கே என்னாரு, அது யார்? கரண்ட் ஆஃப் பண்ணது யார்? ஒரு இந்த இடத்துல பேசுகிறேன்னா அந்த இடத்துல அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு இடத்துல ஜனம் அதிக நெருக்கடி இருக்கிற இடத்துல அனுமதி கொடுக்கறது யார்? அங்கே கூட்டத்தில் வந்த பொம்பளைங்க சங்கிலி இழுக்கிறது யார்? எல்லாம் நீங்கள் தானே. அப்போ நீங்கள் வந்து தொந்தரவு கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அதனால் சொல்கிறேன் திருமாவுக்கு, கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரை வாயை திறக்காதீங்க. வாயை திறந்தால் பதில் வந்து விழுகும். பதிலை படித்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அசிங்கம். அதனால் திருமா அவர்களே, தேர்தல் வரை வாயை திறக்காதீர்கள் அப்படிங்கிறது திருமாவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கோரிக்கை. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.